கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கும் அதிகமான, அதாவது 10 கோடிக்கும் அதிகமான கிரெடிட் கார்டோட டீடைல்ஸா இருக்கட்டும், இல்ல டெபிட் கார்டோட டீடைல்ஸா இருக்கட்டும், எல்லாமே டார்க் வெப்ல லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சைபர் செக்யூரிட்டி டீம் அப்படின்னு சொல்லலாம். எப்படிடா லீக் ஆனிச்சு அப்படின்னா, இது ஒன்றும் புதுசு இல்லை. சைபர் செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சவங்க இல்லை டெக்னாலஜி பற்றி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னு. ஸோ இது மேபி நிறைய பேருக்கு வந்துட்டு இது ஷாக்கிங்காக இருக்கலாம். இதை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எது மூலமாக லீக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியாக இருக்கட்டும், இல்லை மேக் மை ட்ரிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பாப்புலரான சைட்டில் லீக் ஆயிருக்கு. அண்ட் அமேசானில் இருக்கட்டும். ஸோ இவ்வளோ ஒரு பாப்புலரான சைட்ல இருந்து நம்ம கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இல்லை டெபிட் கார்டோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே லீக் ஆயிருக்கு அப்படிங்கும்போது ரொம்பவே ஒரு டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். டெபிட் கார்டு கூட ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஒருவேளை உங்க டெபிட் கார்டோட டீடைல்ஸ் லீக் ஆனிச்சு அப்படின்னா, அவங்க அமௌண்ட் அக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியையும் பைபாஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் உங்கள் மொபைலில் மால்வார் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஓடிபியை கெட் பண்ணி அந்த மாதிரி ஹேக் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கும் பாசிபிள் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்ட்ஸ்லாம் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பேசிக்கான விஷயம் என்னன்னா, உங்கள் தெரியாத சைட்டில் உங்கள் கிரெடிட் கார்டோட டீடைல்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் டெபிட் கார்டோட டீடைல்ஸாக இருக்கட்டும் லாகின் பண்ண வேணாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். பட் இப்போ லீக் ஆகிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அமேசான், ஸ்விக்கி போன்ற பிரபலமான சைட்ல இருந்து லீக் ஆயிருக்கு அப்படிங்கும் போது டெஃபினட்டா அந்த ஸ்விக்கி, அமேசான் தான் எடுத்து தடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கிரெடிட் கார்டோட டீடைல் இல்லை டெபிட் கார்டோட டீடைலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நோட் பேட்ல சேவ் பண்ணி வைக்கிறது, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து டிரைவ்ல போட்டு அப்லோட் பண்ணி வைக்கிறது. ஸோ அது மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்க. எதுலையும் சேவ் பண்ணி வச்சுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. அது வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? இந்த நவீன டிஜிட்டல் உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி நடக்கிறது சாதாரணம் தான் அப்படின்னு விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கா, இல்லை இதை எப்படியாவது மாற்றி ஆகணும்? டிஜிட்டல் ஓகே, பட் அந்த செக்யூரிட்டி எப்படியாவது கொண்டு வரணும், சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி உங்களோட தாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். சமமில்ல சமுதாயத்தை ஒழிப்போம்.